ஹாப்பி சாபத் சர்ச் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மண்ணாக அழிப்பதும் லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம், இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம், இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம், இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவரது சமூகத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். ஒரு சில மணித்துளிகள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அவருடைய பாதங்களில் அவருடைய பிரசனத்திற்காக சற்று நேரம் இறைஞ்சி நிறுவோம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே,
உம்முடைய தூய நாமத்திற்கு மகிமையும் கனமும் என்னாலும் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் தேவரீர் நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். அதில் நீர் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கின்றீரோ அந்த சத்தியத்தை நாங்கள் பெற்று அதன்படி வாழ்வதற்கேற்ற பலனை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நிற்கிருவை செய்தரலாம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உம்முடைய பாதத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோட பெத்சாய்தா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வந்தார். அது கலிலேய கடற்கரையை அருகே யோர்தான் கலக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு போன்ற சீடர்கள் பிறந்து வாழ்ந்த ஒரு இடம். கிறிஸ்து இந்த பெத்சாய்தாவின் செய்த அற்புதம் மற்ற எல்லா அற்புதங்களை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய 3.5 ஆண்டு கால பணியிலே எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். அவைகளில் 37 அற்புத அடையாளங்கள் தான் நற்செய்தி நூலில் பதியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மற்ற எல்லா இடங்களிலும் அவர் தன் வார்த்தை மற்றும் கட்டளையினால் அவர் சொன்ன மாத்திரத்தில், கட்டளை இட்ட மாத்திரத்தில் சுகம் பெற்றார்கள். எழுந்து நட என்று அந்த 38 வருடமாக வியாதியாக இருந்த அந்த மனிதனிடத்தில் கூறினார். அவன் எழுந்து நடந்தான். ஒரே வார்த்தை, எழுந்து வா என்று சொன்ன மாத்திரத்தில் லாசரு தன்னுடைய சாவு படுக்கையிலிருந்து எழுந்து வந்தான். பெத்சாய்தாவில் மாத்திரம் தான் செய்ய வேண்டிய அந்த அற்புதத்தை, ஒரு குருடனை பார்வை அடையும்படியாக செய்ய ஆசித்த அந்த குறிப்பிட்ட சுகத்தை தேவனுக்கு பிரியமானவர்களே 2 பகுதிகளாக அவர் பிரித்து செய்தார். எல்லா அற்புத அடையாளங்களிலும் சுகப்பெற வேண்டும் என்று வரக்கூடிய தேவனுடைய கிறிஸ்துவின் சமூகத்தில் வரக்கூடிய நபர்களிடத்தில் அவருடைய வார்த்தையினால், ஒரு தரம் கூறக்கூடிய அந்த வார்த்தையினால் அவர்கள் சுகம் பெற்று வந்தார்கள். ஆனால் இந்த அனுபவம் மாத்திரம் மற்ற அனுபவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமான முறையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, வழக்கத்திற்கு மாறாக யாரெல்லாம் தன்னுடைய சமூகத்தில் சுகம் பெற வேண்டும் என்று வருகின்றார்களோ அவர்களை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சொஸ்தப்படுத்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை மாத்திரம் அந்த ஊருக்கு வெளியில் அழைத்து சென்றார். முதலாவதாக அவனை சுகப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் அவனுடைய சுகப்படுத்தக்கூடிய அந்த அனுபவத்தை 2ஆக பிரித்தார். ஒரே நிலையில் அவர் கூறிய மாத்திரத்திலே, கட்டளையிட்ட மாத்திரத்திலே அவன் சுகம் பெறவில்லை. அவனுடைய சுகத்தை 2ஆக பிரித்திருந்தார். 2வது, அவனை அந்த ஊருக்கு வெளியே கொண்டு சென்றார், அவனை சுகப்படுத்துவதற்காக. மார்க்குவின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் என சொல்கிறது, அவர் பெத்சாயிதாவுக்கு வந்த மாத்திரத்திலே அங்கு இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் அவரிடத்தில் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனை தொடும்படியாக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவனை அந்த ஊருக்கு வெளியில் அழைத்து சென்றார். காரணம், கொண்டு வந்தவர்கள்
அவன் மீது கொண்டிருக்கக்கூடிய கரிசனையில் அவர்கள் அவனை கொண்டு வரவில்லை. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். அவர்கள் அவனை ஒரு தீண்டத்தகாதவனாக பார்த்தார்கள். ஒரு புறஜாதியாக அவனை அவர்கள் கண்டார்கள். And therefore they kept distance from him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவனை அவர்கள் கொண்டு வந்தாலும் எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் தூரமாக நின்று அந்த சுக கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை அவர்கள் தங்களுக்கும் அவனுக்கும் இடையே அவர்கள் வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவின் சுகப்படுத்தக்கூடிய வல்லமையை தாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பீஸ் ஆக கொண்டு வந்திருந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர் எப்படியாக ஒரு மனிதனை சுஸ்தப்படுத்துகிறார் என்பதை பரிசோதிப்பதற்காக அந்த மனுஷனை அவனுக்கு முன்பதாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மத்தேயின் புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இன்னொரு காரணத்தை சொல்லுகின்றது. ஏன் அவர் அவனை அந்த பட்டணத்திலிருந்து வெளியில் கொண்டு போய் சுஸ்தப்படுத்தினார்? இந்த மத்தேயின் புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? கோரசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருக்குமே என்றால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்களே, நீங்கள் மனம் திரும்பவில்லையே. மேலும் கிறிஸ்து அந்த பெத்சாயிதாவை பார்த்து என்ன சொல்கிறார்? நியாய தீர்ப்பு நாளில் சீதோனுக்கும் தீர்வுக்கும் ஏற்படுவதை காட்டிலும் உங்களுக்கு நேரிடுவது அதிகமாக இருக்குமே. தங்களுடைய சொந்த செய்கையினால் அதிகமாக செய்ய கண்ட பட்டணங்களில் மனம் திரும்பும் பொழுது இந்த பட்டணம் மாத்திரம் மனம் திரும்பமாயை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனதிலே மிகவும் பாரப்பட்டவராக இருந்தார். எனவே இந்த 2 காரணங்களுக்காக அந்த குருடனை அவர் அந்த பெத்சாயிதா நகரத்திலிருந்து புறம்பே போய் அவனை சுகப்படுத்துவதற்கு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த நகரத்தில் அவனை வைத்து சுகப்படுத்துவதற்கு விருப்பப்படவில்லை. ஏற்கனவே தான் செய்த பலத்த செய்கைகளுக்கு மனம் திருந்தாத அந்த ஊரில் தான் ஏன் மறுபடியும் ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனை அந்த பெத்சாயிதாவில் வைத்து சுகப்படுத்தாமல் அவனை தன்னுடைய கரங்களில் பற்றி அந்த நகரத்திற்கு வெளியில் கொண்டு சென்றார். வேதத்தில் அநேகருடைய அனுபவங்களை என்னால் பார்க்க முடிந்தது. தேவன் தாமே தான் செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு யாரை தெரிந்து கொள்கின்றாரோ அவர்களை அநேக நேரங்களில் அந்த அவர்களுடைய இடத்தில் இருந்து அவர்களுடைய நிலையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து அவர் எதை அவர்களுக்கு செய்ய வாஞ்சித்தாரோ அதை செய்தார். ஆபிரகாமை அழைத்தார். ஊர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் தாமே தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நிச்சயித்த மாத்திரத்தில் அவனை என்ன செய்தார்? அந்த ஊரை விட்டு வெளியில் கொண்டு வந்தார். லோத்தை ஆசீர்வதிக்கும் பொருட்டாக அவர் என்ன செய்தார்? நீ அந்த சோதோமை விட்டு வெளியில் வா. மோசேயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பார்வோனுடைய அரண்மனையை விட்டு வெளியே வா, ராஜரீகத்தை விட்டு வெளியே வா, நான் காட்டக்கூடிய அந்த வனாந்திரத்தின் அனுபவத்திற்குள்ளாக நீ வா. இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எகிப்தை விட்டு வெளியில் கொண்டு வந்தார். பவுலை ஆசீர்வதிக்க அவன் தான் இருந்த பரிசேயன் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலையில் இருந்து அவனை என்ன செஞ்சாரு? வெளியில் கொண்டு வந்தார்.
அவ்வண்ணமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவனையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நகரத்திற்கு புறம்பே வெளியே கொண்டு வந்தார். இரண்டாவது, அவர் ஏன் அவனுக்கு பாராட்டக்கூடிய அந்த சொத்தத்தை 2 பாகமாக பிரித்து செய்தார்? அவனுக்கு பாராட்ட வேண்டிய அந்த சொத்தத்தை 2 பாகமாக அவனுக்கு பிரித்து செய்வதில் தானே, அவர் செய்ததில் தானே ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் தன்னுடைய திருச்சபை குடும்பத்திற்கு இந்த நாளில் வைத்திருக்கின்றார். முதலாவதாக, ஏன் அந்த குருடனை அந்த நகரத்திற்கு புறம்பே கொண்டு வந்து அவனுக்கு தான் செய்ய வேண்டிய அந்த சொத்தத்தை 2ஆக பிரித்து செய்தார்? டு டெஸ்ட் ஹிஸ் இன்டெகிரிட்டி, டு டெஸ்ட் ஹிஸ் ஹானஸ்டி, லாயல்டி. கிறிஸ்து தன் ஒரு வார்த்தையில், ஒரு கட்டளையில் எவருக்கும் சொத்தம் அளிப்பார் என அவரை அறிந்த எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவனுக்கு அவர் அளித்த அந்த சொஸ்தத்தின் முதற் பகுதியில் அவன் முழுவதுமாக சொஸ்தமடையவில்லை. கிறிஸ்து சொத்தப்படுத்தும் போதெல்லாம் முதலாவதாக அவருடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய அனுபவம் என்னவாக இருந்துச்சு? பாவங்களை மன்னித்த பிறகு அவர்களை சொஸ்தக்கூடிய அனுபவமாக இருந்துச்சு. இங்கு இந்த மனிதனை சொஸ்தப்படுத்தின மாத்திரத்தில் தானே இந்த மனிதன் முழுமையாக சுகப்படவில்லை. தான் முழுமையாக சுகப்படவில்லையே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப் பெறவில்லையே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப் பெறவில்லை என்பதை மற்றவர்கள் அறிந்தால் அது அவர்களுக்கு எவ்வளவு என்னை குறித்த ஒரு கேலித்தனமாக இருக்கும். கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த சொஸ்தத்தை பெறுவதற்கு ஏதுவாக இவனில் இருக்கக்கூடிய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லுவார்களே என்று அவன் ஒரு புறத்தில் நினைத்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கேட்ட உடனே, நீ இப்போது என்னத்தை காண்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அவன் முழுமையாக பெறாத நிலையை அவரிடத்தில் உண்மையாக சொல்லுகின்றான். தனக்கு முழுமையாக அந்த சொத்தம் கிடைக்கப்படவில்லை என்பதை அவன் தைரியமாக அவரிடத்தில் சொல்லுகின்றான். தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லாமல் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் உண்மையை பேச வேண்டிய இடத்தில் அவன் பேசுகின்றான். இன்றைய நாட்களில் அற்புத அடையாள கூட்டங்கள் நடப்பது போன்று அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்மையா பொய்யா என்பதை அறிந்தும் அறியாமலும் அவற்றை தாங்கள் பெற்றதாக சொல்லக்கூடிய இந்நாட்களில் நடத்தப்படுகின்ற அந்த அற்புத அடையாளங்களை போன்று அவன் கிறிஸ்துவின் சமூகத்தில் உண்மைக்கு புறம்பான ஒன்றையும் சொல்ல விரும்பவில்லை. அவனுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதை மாத்திரம் சொன்னான், அதை தைரியமாக பேசினான். He was completely honest. He was completely தேவனுடைய சமூகத்தில் he was completely open hearted. என்ன சம்பவிச்சதோ அதை மாத்திரம் அவன் கூறினான். கிறிஸ்து அவரது சுகப்படுத்தும் முறையில் முதற்கட்டமாக அவன் கண்களில் உமிழ்ந்து, நீ எதையாகிலும் இப்பொழுது காண்கின்றாயா என்று கேட்டார். அவன் என்ன சொன்னா, நான் நடக்கிற மனிதர்களை மரங்களாக பார்க்கின்றேன், மனிதனை மனிதனாக பார்க்க முடியாத நிலையில் அவன் பெற்ற சுகம் முழுமை பெறவில்லை.
அவன் கிறிஸ்துவனிடத்தில் தன்னில் என்ன சம்பவித்ததோ அதை மாத்திரம் அவரிடத்தில் உண்மையாக பேசியதினால் he was very much truthful to God. என்ன சம்பவிச்சதோ அதை சொல்வதற்கு, தைரியமாக சொல்வதற்கு அவன் துணிந்தவனாக அங்கு இருந்தான். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அதே 8வது அதிகாரம் 25வது வசனத்தில், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் தன் கையை வைத்து அவனை இப்பொழுது ஏறெடுத்து பார் என்றார். முதலாவது அவரிடத்தில் அவருடைய கண்களில் அவர் உமிழ்ந்து, நீ என்னத்தை காண்கின்றாய் என்று பார்த்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய நிலைக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மாத்திரம் பார்க்கின்றான். தனக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றான். அந்த நடக்கக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு மரங்களாக தெரிந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, பின்பு மறுபடியும் அவர் அவனை நோக்கி, இப்பொழுது என்ன செய்ய? ஏறெடுத்து பார். அவனை தொட்டு அவனை என்ன சொல்றார்? நீ ஏறெடுத்து நீ என்ன செய்ய? பார். அப்கிரேடட் மெத்தட். அவன் அவரிடத்தில் பேசிய அந்த உண்மைக்கு கிடைத்த பலன். அவரது 2வது கட்டத்தில் தான் அவன் தன் சுகத்தை முழுமையாக பெற்றான். முதலாவது அவனை அவர் தொட்டு அவனுடைய கண்களில் உமிழ்ந்து நீ பார்வையடை என்று சொன்ன அந்த அனுபவத்தில் அவன் பார்த்தது மரங்களை, மனிதர்களை மரங்களாக, நடக்கக்கூடிய மனிதர்களை மரங்களாக. மனுஷனாய் பார்க்க முடியாத ஒரு நிலையில அவனுடைய பார்வை குறை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். 2வதாக அவர் என்ன சொல்றாரு? அவனை தொட்டு அவனை என்ன செய்யறாரு? ஏறெடுத்து மேலே பார், பரத்தை நோக்கி பார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் 2வது கட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக தன்னுடைய சிரத்தை மேல் உயர்த்தி அவன் மேலோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் இப்பொழுது முழுமையாக தெரிய ஆரம்பித்தது. ஏன் அவர் தான் செய்த அந்த அற்புதத்தை 2ஆக பிரித்து செய்தார் என்பதற்கு இது முதற் காரணம். 2வது காரணம் என்ன? 2வதாக சீடர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக. இது பெத்சாயிதாவினுடைய அனுபவமே அவரோடு பயணித்து அவரோடு அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளக்கூடிய சீடர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அனுபவத்தை கிறிஸ்து நற்செய்தி நூலில் இடம்பெற செய்தார். என்ன செஞ்சார்? சீடர்கள் அவரோடு பயணித்தார்கள். அவருடைய ஊழியத்தில் அவர்கள் அவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் எவ்வளவு தூரத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் என்று தெரியல. அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், தன்னை எப்படி அவர்கள் காண்கின்றார்கள் என்பதை அவர் காண விரும்பினார். 4000 பேரை அவர் போஷித்தார். அதை போஷித்த பிறகு அவர்கள் 7 கூடைகளில் மீதம் இருந்ததை அவர்கள் நிரப்பினார்கள். கிறிஸ்து அந்த அப்பத்தை பெருக செய்ததை, அந்த அற்புதத்தை தங்களுடைய கண்கள் கூடாக பார்த்தார்கள். அதனுடைய பெருக்கத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? 7 கூடைகளில் நிரப்பு மண்டமாக மீந்தவைகளை அவர்கள் கண்டார்கள். கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் அவற்றில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுகத்தையும் புறப்படக்கூடிய அசுத்த ஆவிகளையும் இயற்கைக்கு மாறான நிலையிலும் கூட அவர் சாதித்த சாதனைகளையும் கண்ட இந்த சீடர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டாலும் அவர்கள் அவரை முறையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்று சரியான நிலையில் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. மார்க்கெட் புத்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் என்று சொல்வது, எல்லாவற்றையும் கண்டும்
நீங்கள் உணராதிருப்பது எப்படி? யார் கேட்கிறா? கிறிஸ்து கேட்கிறார். யாரிடத்தில் கேட்கிறார்? தன்னோடு பயணித்து அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளக்கூடிய சீடர்களிடத்தில் கேட்கிறார். எல்லாவற்றையும் நீங்க பார்க்கிறீங்களே, அவற்றையெல்லாம் உங்களுடைய உணர்ச்சி பூர்வமாக, do you feel that I am with you? நீங்கள் உணராது இருப்பது எப்படி? அவர்கள் அவரோடு பயணித்து எல்லாவற்றையும் கண்டும் அவரை அவர்கள் எப்படியாக உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அப்படியாக அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். அவர் அவர்களது கண்களுக்கு முன்பதாக செய்த அற்புதங்கள் மூலமாகவும் அவரை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை, உணரவில்லை. அவர்கள் எப்படியாக இந்த குருடனுக்கு இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்து அவரை சொஸ்தப்படுத்தினாரோ, அதே நிலையில் இந்த சீஷர்களுக்கோ ஒரு இரண்டாவது தருணத்தை அவர்களுக்கு பாராட்டி தான் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்டார். எப்படி? முதலாவது பகுதியில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முதற் பகுதியில் அந்த குருடனானவன் முழுமையாக பார்வை பெறவில்லையோ, அவனை மறுபடியும் அவர் தொட்டு மேலே பார்க்கும்படி செய்து அவனுக்கு முழு பார்வையை கொடுத்தார். அவன் இப்பொழுது முழுமையாக பார்த்தது ஒன்று. அவன் எப்படியாக அவன் முழுமையாக பார்த்தான்? he was just beholding up. மேலே ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன சுகம் முழுமையாக கிடைக்க வேண்டுமோ அந்த சுகம் அவனுக்கு முழுமையாக கிட்டிற்று. அவன் மேலே ஏறெடுத்து பார்த்த பொழுது எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தான். தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளாத குருடனுக்கு மற்றொரு தருணத்தை, மற்றொரு வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தது ஒன்று. தான் செய்த அற்புத அடையாளங்கள் மூலம் தன்னை சரியாக புரிந்து கொள்ளாத, உணராது இருக்கக்கூடிய இந்த சீடர்களுக்கும் இரண்டாவது வாய்ப்பை அவர் கொடுக்கின்றார். அவரை முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 27 29 என்ன சொல்லுகின்றது? அவர் தன் சீடர்களோடு செசரியா பிலிப்பி பட்டணத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது இப்பொழுது ஒரு சம்பாஷணையை அவர்களோடு அவர் மேற்கொள்ளுகின்றார். அவர்களிடத்தில் ஜனங்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள், என்னை என்ன என்று அவர்கள் கூறுகின்றார்கள், நான் யார் என்று அவருடைய கண்களுக்கு முழுவதாக நான் வைக்கப்பட்டிருக்கின்றேன். உடனே அவர்கள் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் உம்மை எலியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் ஜனங்க கூறுறாங்க. அப்போ கிறிஸ்து என்ன செய்யறாரு? அடுத்த கேள்வியை அவர்களுக்கு முன்தான் போடுறாரு. நீங்கள் என்ன என்று என்னை நினைக்கின்றீர்கள்? என்னை யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அப்பொழுது பேதுருவானவன் சொல்லுகின்றான். என்ன பதில்? நீர் கிறிஸ்து, நீர் கிறிஸ்து, சேவியர், ரிடீமர், மெசையா. எப்பொழுது? இந்த சீஷர்களுக்கு இரண்டாவது தருணம் கொடுக்கப்பட்ட பொழுதுதான் அவர்கள் மேசியாவாகவும், அவரை அவர்கள் இரட்சகராகவும், அவரை அவர்கள் மீட்பராகவும் கண்டார்கள். தேவருக்கு பிரியமானவர்களே, குருடனின் கண்களை இரண்டாவதாக திறந்தது பொழுது அவன் முழுமையாக பார்வையை அடைந்தது போன்று சீஷர்களோ அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டிய இரண்டாவது தருணத்தில் தான் என்ன செஞ்சார்கள்? அவரை அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டார்கள்.
சைட் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கும் இன்சைட் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சைட் என்றால் பார்வை, ஒரு சாதாரண பார்வை. இன்சைட் என்றால் ஒரு நுண்பார்வை, உய்த்து உள் இருக்கக்கூடியவைகளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, சூப்பர்விஷன். இந்த சீடர்கள் ஒரு சாதாரண பார்வை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களை அவர் அழைக்கும் பொழுது, and they were not able to make out who Jesus was exactly. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. சாதாரண பார்வையில் கிறிஸ்து யார் என்று அவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. Only when Jesus opened their insight, அவருடைய நுண்பார்வையை அவர் திறந்த பொழுது, they made out who Jesus was. Jesus the Christ, Jesus the Savior, Jesus the Redeemer, Jesus the expected Messiah. முதற்கட்டத்தில் குருடன் தன்னுடைய பார்வையை God partially, ஒரு பகுதியாகத்தான் அவன் பெற்றான், முழுமையாக பெறவில்லை. மங்களாக அவனுக்கு முன்பதாக எல்லாம் தெரிந்தது. நடக்கக்கூடிய மனிதர்கள் நடக்காத ஒரு மரங்களாக அவனுக்கு முன்பதாக காணப்பட்டார்கள். இரண்டாவது கட்டத்தில் முழுமையான பார்வையை அவன் பெற்றான். எல்லாவற்றையும் ஒரு பிம்பத்தில், சரியான உரிய பிம்பத்தில் பார்க்கக்கூடிய கண்ணின் ஒளியை அவர்கள் பெற்றார்கள். எப்படியாக அந்த குருடன் பரத்தை நோக்கி மேல் நோக்கி அவன் பார்த்த பொழுது அவனுக்கு அந்த நுண் பார்வை கிட்டியதோ, அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் அவர்களில் இருந்த சாதாரண பார்வை, அவர்களில் இருந்த அந்த சாதாரண பார்வையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் முழுமையாக அறியாதிருந்தார்கள். When he opened their insight, அவருடைய நுண் பார்வையை அவர் திறந்த பொழுது, பேதுரு சொல்றார், நீர் கிறிஸ்து, நீர் மேசியா, நீர் மீட்பர், நீர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர். அதே போன்று சீடர்களும் ஆரம்பத்தில் கிறிஸ்துவை பற்றிய சாதாரண பார்வை உடையவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவை பற்றிய தெளிவான சிந்தை இல்லாதவர்களாக இருந்தார்கள், உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவரை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இன்சைட் அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நுண் பார்வை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த நுண் பார்வையை, எதையும் தீர்க்கமாக பார்க்கக்கூடிய அந்த நுண் பார்வை அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக, மங்களாக தெரிந்த அந்த பார்வை உடையவர்களாக இருந்த அவர்களுக்கு இரண்டாவது கட்டமாக இந்த முழுமையாக பார்க்கக்கூடிய நுண்ணறிவை அவர்களுக்கு கொடுத்த மாத்திரத்தில் தானே அவர்கள் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, He is Christ, the Savior, the Messiah, the Redeemer. கிறிஸ்து குருடனை மறுபடியும் தன் கரங்களால் அவர் தொட்டார். இப்பொழுது அவன் ஏறெடுத்து பார்த்தான். அவனுக்கு அந்த நுண் பார்வை எப்பொழுது கிடைத்தது என்றால், அவன் பரத்தை ஏறெடுத்து பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த நுண் பார்வை கிடைச்சிச்சு. சீடர்களும் தேவனுக்கு பிரியமானவர்களே, பரத்தை எப்பொழுது ஏறெடுத்து பார்க்கும்படியாக தேவன் அவர்களை பணித்தாரோ அப்பொழுது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்ற முழு அடையாளத்தையும் அவர்கள் பெற்றார்கள், உணர்ச்சியையும் அவர்கள் பெற்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, when they were opened with their insight,
They were able to see who Jesus was. இரண்டாம் கட்டமாக அவர்களது நுண்ணறிவு, இன்சைட் கிடைக்கப்பட்ட பொழுதுதான் அவர்கள் பரத்தின் ரகசியத்தை அவர்களால் உணர முடிஞ்சிச்சு. அவர்கள் அவரை கிறிஸ்துவாகவும் மீட்பராகவும் மேசியாவாகவும் அவர்கள் கண்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த குருடனை 2 கட்டமாக சுகப்படுத்திய கிறிஸ்து அதற்குள் ஒரு மகா உன்னதமான காலத்திற்கு அவசியமான ஒரு ரகசியத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் இந்த வேதத்தின் பகுதியை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த ஒரு பகுதியின் விளக்கம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு மகா உன்னதமான சத்தியத்தை இந்த அனுபவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்றார். கிறிஸ்து அவனை சுகப்படுத்த அவர் எடுத்துக்கொண்ட முதற்கட்ட முயற்சியால் அவர் அவன் கண்களில் விமிழ்ந்து, எதையும் நீ பார்க்கின்றாயா என்று கேட்டார். அவன் நேரே பார்த்தான். தனக்கு அருகில் உள்ள நடக்கக்கூடிய அந்த மனிதர்களை அவன் பார்த்தான். மங்களாக அவர்கள் தெரிந்தார்கள். மனிதன் மரங்களாக தெரிந்தான். நடக்கக்கூடிய மனிதன் அசையா மரங்களாக அவன் கண்முழுக்கும்னதாக தெரிந்தான். 2வது கட்டமாக அவன் மேல் தன் கரத்தை மறுபடியும் வைத்து அவனை மேலே நீ ஏறெடுத்து பார் என்று சொன்னார். நீ எதை காண்கின்றாயோ என்று அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் தனக்கு நிகராக தனக்கு சரியாக நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து அவர்களை மரங்களாக கண்டான். இப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அவனை தொட்டு நீ மேலே பாரு. அவன் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவன் மேலே ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2 கட்டமாக செய்த முயற்சியில் அவனுக்கு சொத்தத்தை விடுதலையை அவர் கொடுத்தது போன்று அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொஸ்தத்தை அவனுடைய கண்களில் உமிழ்ந்து நீ எதை பார்க்கின்றாய் என்று சாதாரண ஒரு பார்வையை கொடுத்தார். இப்பொழுது அவன் முழுமையான பார்வையை பெற வேண்டும் என்பதற்காக அவனை மறுபடியும் தொட்டு இப்பொழுது என்ன சென்றார்? உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து மேல் நோக்கி பார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மேல் நோக்கி பார்த்த பொழுது அவன் முழுமையாக என்ன செஞ்சான்? பார்வை பெற்றான். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய சத்தியத்தை வைத்திருக்கின்றார். ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளை, ஸ்டேஜஸ். ஒருவர் ரட்சிக்கப்படுதலில் உள்ள ஆழமான சத்தியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு வைத்திருக்கின்றார். ஒருவன் எப்படி ரட்சிக்கப்படுகின்ற the first stage, there are 3 stages involved. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுதலில் 3 பகுதிகள் அடங்கி இருக்கின்றது. முதலாவது பகுதி ஜஸ்டிபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நீதிமானாக ஆக்கப்படுதல். நீதிமானாக ஆக்கப்படுதல் என்றால் ஒருவன் தன்னுடைய பாவ பாதையிலிருந்து திரும்பி அதை மன்னித்து தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரிடத்தில் தன்னை ஒப்படைக்கும்படியாக தீர்மானிக்கின்றானே, அதுதான் ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக ஆக்கப்படுதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக வரக்கூடிய ஒரு மனுஷனை அவர் என்ன செய்றாரு? ஏற்றுக்கொள்கின்றார். எப்படி என்றால் அவனில் தன்னுடைய நீதியை பாராட்டி. இந்த நீதிமானாக்கப்படுதலின் அனுபவத்தில் இன்னொரு காரியம் என்னவென்றால், அது ஒரு நொடியில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். பாவத்தை உணர்றான், அது மன்னிக்கக்கூடிய அந்த தெய்வத்தினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கின்றான். இதுதான். It happens in a fraction of moment.
ரட்சிக்கப்படுதல் அனுபவத்தில் இரண்டாவது பகுதி ஒன்று உண்டு. இட் இஸ் கனெக்டட் வித் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீதிமான ஆக்கப்படுதலில் மிகவும் நெருக்கமான தொடர்புடைய இரண்டாவது பகுதி சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். நீதிமானாக ஆக்கப்பட்ட ஒருவன் பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் கடந்து செல்ல வேண்டும். அவன் அந்த முதல் அனுபவத்திலே நின்று போவன் என்றால் அவன் தன்னுடைய ரட்சிப்பை காணப்பட்டான். He should pass on to the next level. He should pass on to the next stage. Justification is the momentary experience என்றால் sanctification is the lifelong process. நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது ஒரு நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்றால், பரிசுத்தமாகுதலின் அந்த அனுபவம் வாழ்க்கை முழுவதும். இட்ஸ் a lifelong process. ஒருவன் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதலின் பாதையில் அவன் கடந்து செல்லும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகின்றான். நீதிமான் விழுகின்றானா? Does he fall when he is on his sanctified process? பரிசுத்தமாகுதலின் அந்த வழியிலே கடந்து செல்லக்கூடிய அந்த நீதிமான் விழுகின்றானா பாவத்தில்? வேதம் சொல்லுகின்றது ஆம். நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். He falls. அவன் விழுவதற்கும் மற்றவர்கள் விழுவதற்கும் வித்தியாசம் உண்டு. இதை நீதிமான் விழும் பொழுதெல்லாம் எழுவான். ஏனென்றால் எழுவதற்கான அந்த யுக்தி பரத்திலிருந்து அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன யுக்தி? அவன் ஒவ்வொரு முறை விழும் பொழுதும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை விட வேண்டிய இடத்துல அறிக்கை செய்த மாத்திரத்தில் தானே தேவன் அவனை என்ன செய்கிறாரு? எழுப்பி விடுகின்றார். அவன் விழ விழ எழுப்புகின்றான். அவன் எப்படி விழும்போது எழுகின்றான்? எப்பொழுது அவன் விழும்போது எழுப்புகின்றான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் விழும்பொழுதெல்லாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது, when he beholds upside, அவனுடைய பார்வை மேல் நோக்கி செலுத்தப்படும் பொழுது, அவன் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது, அவன் விழும் பொழுது என்ன செய்யறான்? தேவன் அவனை தூக்கிவிட்டு எடை செய்கிறார். இட் இஸ் a lifelong process. ஒருவன் நீதிமானாக்கப்பட்ட பிறகு அவன் இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் கடந்து செல்லும் பொழுது, விழும் பொழுதெல்லாம் அவனை எழச் செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய பலன் அவனிடத்தில் இருக்கின்றது. இது எதுவரைக்கும் இருக்கு? until he reaches the status of glorification. அந்த மகிமைக்குள்ளாக அவன் பிரவேசிக்க வரைக்கும் இந்த இரண்டாவது பகுதியாகிய அந்த பரிசுத்தமாகுதலின் பகுதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றவனாக கடந்து செல்லக்கூடிய பகுதி எதுவரைக்கும் இருக்கு? அந்த நீதிமானாகப்பட்ட அந்த நாளில் இருந்து அவன் அந்த சாங்டிஃபைட் லைஃபுக்குள்ளாக வந்து அவன் கடந்து சென்று 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 மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும். When he attains the third stage, மகிமைக்குள்ளாக அவன் பிரவேசிக்கும் வரை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்தை பெற்றவனாக இருப்பான். இந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஜஸ்டிஃபிகேஷன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து ஏற்றுக்கொள்ளுகின்றான். அவரை பின்பற்றும்படியாக அவன் தீர்மானிக்கின்றான். அதான் நீதிமானாக்கப்படுதல். இது ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் முதற்கட்டம். இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டானா? இன்றைய நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, தங்களுடைய சக
கிறிஸ்தவர்களை நோக்கி கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா? எப்பொழுது அதை கேட்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்த மாத்திரத்தில், அவரை அவன் ஏற்றுக்கொண்ட அந்த முதல் கட்டத்தில். இது ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் முழுமை பெறாத ஒரு நிலை. இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கிறிஸ்துவத்தை வந்த குருடனுக்கு அவர் பாராட்டிய விடுதலையின் முதற் பகுதி. அந்த முதற் பகுதியில் அவனால் எதையும் தீர்க்கமாக பார்க்க முடியவில்லை. முழுமை பெற்ற அனுபவம் அல்ல அது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சாங்டிபிகேஷன். கிறிஸ்துவை அறிந்து அவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டிய இரண்டாவது பகுதி பரிசுத்தமாகுதலின் அனுபவம். இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். வாழ்வு நெடுகிலும் கடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம். அவன் அதில் தவறி விழும் பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களே அவன் எழுகின்றான். எப்படி என்றால், தேவன் தாமே அவனை தூக்கி விடுகின்றார். அவனுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி அவன் அவருடைய பார்வையை செலுத்தவனாக தன்னுடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, செகண்ட் ஸ்டேஜில் அந்த குருடன் மீதாக தன் கரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைச்சார். ஏறிட்டு பார், மேல் நோக்கி பார், பரத்தை நோக்கி பார். கிறிஸ்தவனிடத்தில் கூறியது இதுதான். பரிசுத்தமாக அனுபவத்தில் விழும் பொழுதெல்லாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் மன்னிப்பு நமக்கு நிச்சயம் என்பதை அவர் சொல்லி, அந்த மன்னிப்பின் நிமித்தமாக நீ என்ன செய்வாய்? பரத்தை உன்னால் பார்க்க முடியும், நித்தியத்தை உன்னால் காண முடியும். அந்த மேல் நோக்கி வாழக்கூடிய அனுபவம் அது மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும், ரட்சிப்பை முழுமையாக கொள்ளும் வரைக்கும். ஒரு மனுஷன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகின்றான்? அவருடைய ரட்சிப்பின் ப்ராசஸ் எப்பொழுதும் உரிமை பெறுகின்றது? அவன் மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுதுதான். நீதிமானாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து அவளில் இருக்கக்கூடிய ரட்சிப்பை பெறுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீதிமானாக்கப்படுகின்றான். பிறகு அந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக அவன் கடந்து வருகின்றான். அந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவம் லைஃப் லாங் ப்ராசஸ். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக நீ உன்னை வளர்த்து கொண்டு போனோம். எது வரைக்கும் என்றால் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும். ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன் அண்ட் குளோரிபிகேஷன். மூன்றாவது கட்டமாகிய மகிமைக்குள்ளாக எப்பொழுது பிரவேசிக்க முடியும் அவன்? இந்த முதல் ரெண்டு ஸ்டேஜ், ஜஸ்டிபிகேஷன் ப்ராசஸையும் சாங்டிபிகேஷன் ப்ராசஸையும் அவன் கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த மூன்றாவது மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ரட்சிப்பு அடைதலின் முழுமையை அவன் பெறுகின்றான். எப்படியாக இந்த குருடன் பார்வைக்கு விடுதலையை கிறிஸ்து பாராட்டிய இரண்டாவது கட்டத்தில் வைத்திருந்தாரோ, அவனுக்கு பாராட்டிய அந்த இரண்டாவது கட்டத்தில் அந்த சொசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருந்தாரோ, அதே போன்று தான் ரட்சிப்பையும், அதே போன்று தான் ஒரு மனிதனின் ரட்சிக்கப்படுவதில் ரெண்டு கட்டங்கள், ஸ்டேஜஸ், ஜஸ்டிபிகேஷன் அண்ட் சாங்டிபிகேஷன். அந்த sanctification ends with glorification. There are three steps. ஒரு ஸ்டெப் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் is very much connected with the glorification. மகிமைக்குள்ளாக பிரவேசித்தல். இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று கனெக்டடா இருக்கும். இந்த ரெண்டு அனுபவங்கள் இருந்தால் தான் நீதிமானாக்கப்படக்கூடிய அனுபவத்தையும் இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தையும் ஒருவன் பெற்றால்தான் மூன்றாவது அனுபவமாகிய தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஒரு மனுஷன் பெறுகின்றான். அப்பொழுது தான் அவன் முழுமையான நிலையில் என்ன செய்யப்படுகின்றான்? ரட்சிக்கப்படுகின்றான். இதான் வேதம் ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் இதுதான் ரட்சிப்பு என்று இந்த அனுபவத்தை வைத்து அது சொல்லுகின்றது.
பெத்சாயிதாவில் குருடனை சுகப்படுத்திய கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாடம் என்ன? 2 பகுதியாய் பிரித்து கொடுக்கப்பட்ட சுகத்திற்கு வேதத்தில் ஆழமான ஒரு சத்திய அடிப்படையை தேவன் வைத்திருக்கிறார். அவரோடு பயணித்து ஊழியத்தில் ஈடுபட்ட இந்த சீஷர்கள் அவர் பேசின உவமைகளை, அவர் பேசிய உவமானங்களை கேட்டோம். அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டும் அவரை அவர்கள் முழுமையாக என்ன செய்யல, உணர்ந்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்படுதல் அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த முதற் பகுதியில் தான் அவங்க இருந்தாங்க. They were not able to make out who Jesus was. இந்த மார்க்கின் புத்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் என்று சொல்கிறது, எல்லாவற்றையும் கண்டும் நீங்கள் உணராதிருப்பது என்ன? You have seen all my miracles, you have heard all my parables, all my preachings. இவை எல்லாவற்றையும் பார்த்தும் கண்டும் நீங்கள் என்னை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கின்றீர்களே, சரியான நிலையில் என்னை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றீர்களே. எப்படியாக அந்த குருடனை கண்கள் மறுபடியும் 2ஆம் முறையாக தொட்டு அவனை பரத்தி நோக்கி மேலே பார்க்கும்படி செய்தாரோ, அப்படியே அவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாத சீடர்களை அழைத்து அவர்கள் எந்தெந்த நிலைகள் எல்லாம் தன்னை உணர்ந்து கொள்ள முடியுமோ அந்தந்த நிலைகள் எல்லாம் தன்னை குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற பாரத்தோடு, எப்படியாக அந்த குருடனை நீ மேலே பாரு, behold upward, பரத்தை நோக்கி மேலே பாரு என்று சொல்லி அவனுக்கு அந்த நுண்பார்வையை கொடுத்தாரோ, அதே போன்ற நுண்பார்வையை தன்னுடைய சீடர்களுக்கு பொழுது கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார்? முதல் கட்டத்தில் அல்ல, 2வது கட்டத்தில். முதற் கட்டத்தில் அவர்கள் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய உமானத்தினால் அவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்ன அவருடைய உமைகளால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் செய்த அற்புதங்களினால் அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது அவர்களிடத்தில் யூ ஜஸ்ட் பிஹோல்ட், அந்த குருடனிடத்தில் எப்படி நீ ஏறெடுத்து பார் என்று சொன்னாரோ அதே போன்று நீங்க பரத்தை ஏறெடுத்து பாருங்கள், நான் யார் என்பதை பரம் உங்களுக்கு என்ன செய்யும், வெளிப்படுத்தும். அவர்கள் ஏறெடுத்து பார்த்தார்கள், பரம் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தியது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அவர்கள் இரட்சகராக, you are the Christ, the Savior, the Redeemer, the Messiah. ஒரு மனுஷனுடைய ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளையும், அது 3வது பகுதியில் முழுமை பெறுவதையும் இந்த அற்புதத்தில் அவர் வைச்சிருந்தார். இக்காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு தவறான தாற்பயத்தை இந்த நாட்களில் இந்த அனுபவத்தின் மூலமாக, இந்த பெத்சாயிதா குருடனை அவர் சுகப்படுத்திய அனுபவத்தின் மூலமாக பேச விரும்புகின்றார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில் தானே ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று நிலவக்கூடிய நம்பிக்கை தவறானது. எப்படியாக அந்த குருடன் அவனை தொட்டு அவனுடைய கண்களில் உமிழ்ந்த மாத்திரத்தில் அவனுடைய பார்வையை முழுமையாக அவன் பெற முடியவில்லையோ, அதே போன்று தன் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பழைய பாவங்களை விட்டு விலகி அந்த ஜஸ்டிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளாக வரும்பொழுது, நீதிமான ஆகக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக அவன் நுழையும் பொழுது அவனால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் அவன் முழுமையாக அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பான். இதனை அடுத்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 2ஆம் பாகம், பரிசுத்தவனாக ஆக்கப்படுதல், sanctification process. It's a lifelong process. அவன் தவறும் பொழுதெல்லாம்
அவன் பரத்தை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை எழுப்பி விடக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெற்ற ஒரு அனுபவம் தான் இந்த sanctifying process. இந்த lifelong process of sanctification ends with glorification. 2 ஸ்டேஜ். நீதிமானாக்கப்படுதல் ஒரு ஸ்டேஜ், பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்காக கடந்து வர செய்து இந்த பரிசுத்தமான அனுபவத்திற்குள்ள அவன் கடந்து வரும் 3வது ஸ்டேஜுக்கு போயிடுறான். There are only main 2 stages of knowing Christ. Second thing, living in Christ. The third thing, going to be with Christ. இதுதான் ரட்சிக்கப்படுதலின் அனுபவம். பரிசுத்தமாகுதலின் ப்ராசஸ்ல வாழ்நாள் முழுவதும் பரத்தின் மேல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த ப்ராசஸ்ல ஒருவன் 3வது கட்டத்தில் தான் முழுமையாக ரட்சிக்கப்படுகின்றான். இன்றைய கிறிஸ்தவம் நம்புவது போல் அவன் அந்த 1வது ஸ்டேஜில் நீதிமான் ஆக்கப்படுகின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அல்ல ரட்சிக்கப்படுவது. முதற்கட்டமாகிய நீதிமானாக ஆக்கப்படுதலை கடந்து அவன் பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் அவன் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவன் விழும் பொழுதெல்லாம் எழக்கூடிய அந்த பாக்கியமான உன்னதமான சாக்கியத்தை பரத்தில் இருந்து அவன் பெற வேண்டும். அந்த பரத்தை நோக்கி பார்ப்பதன் மூலமாக அவன் பெற வேண்டும். அதன் முடிவு தான் மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பது. மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பது. இந்த 2ஆம் பகுதியில் தான் அவன் பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் தான் மகிமையை நோக்கி அவன் பயணிக்கின்றான். எப்படியாக அந்த குருடன் மேல் நோக்கி பார்த்து தன் முழுமையான பார்வையை பெற்றாரோ அதே போல் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மேல் நோக்கி பார்ப்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் நாம் இப்போ கடந்து போய்கொண்டிருக்கோம். மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் கடந்து செல்கின்ற பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் we should live in Christ if you want to be with Christ. கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அறிந்து அவருக்குள்ளாக வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வலிமையான சத்தியத்தை தான் இந்த பெத்சாயிதா குருடனை அவர் சுகப்படுத்தியதில் வைத்திருந்தார். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை முதல் கட்டத்திலோ அவனுடைய அந்த ஹானஸ்டி உண்மைத்தன்மை அவன் எவ்வளவு தூரத்திற்கு அவனில் இருந்தது என்பதை பற்றியோ, 2வதாக இந்த அனுபவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தான் யார் என்பதை முழுமையாக எப்படி சொன்னார் என்பதை பற்றியோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, 3வதாக இந்த அனுபவத்தில் புதைந்து இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படுதலின் அந்த ப்ராசஸையும் இங்கு தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். முதற்கட்டத்தில் அல்ல, 2வது கட்டத்தின் முடிவிலே ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான். அப்பொழுதுதான் அந்த 3வது கட்டத்திற்குள்ளாக அவன் கடந்து செல்லுகின்றான். இந்த ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன என்ற உண்மையான சத்தியத்தை இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கின்றார். இந்த பெத்சாயிதாவினுடைய அந்த குருடின் அனுபவத்தை சீஷர்களுக்கு அந்த காலத்தில் வச்சிருந்தாரு. ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு பிரியமான இந்த நாட்களில் அந்த அனுபவத்தை வைத்து உங்களுக்கு எனக்கும் சரியான நிலையில் நாம் எப்படி இதை பார்வையிட வேண்டும், நம்முடைய நுண் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக இந்த பகுதியை ஆசீர்வதித்து இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சாதாரண பார்வையிலிருந்து நாம் வெளியில் வந்தவர்களாக, அந்த நுட்பமான பார்வை உள்ளவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் எதையெல்லாம் சொல்லுகின்றாரோ அதில் உள்ள அர்த்தம் ஆழமான சத்தியம் ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம், இந்த அனுபவத்தை நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நாம் தியானித்தோம் என்றால் தேவன் அநேக உண்மைகளை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் சொல்ல ஆயத்தமாக இருக்கின்றார்.
சாதாரண பார்வையுடையவர்களாக நாம் அல்ல. பரலோகத்தின் பாதையிலே நீங்களும் நானும் செல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நுண்பார்வை உள்ளவர்களாக, இன்சைட் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். பரலோகம் ஆசிக்கின்றது. அந்த நுண்பார்வையை தேவன் தாமே நம் அனைவருக்கும் கொடுத்து பரத்தை நாம் நன்றாக பார்ப்பவர்களாக, பரத்தின் அந்த வழிநடத்துதலை உணர்ந்தவர்களாக, அவருடைய பரிசுத்த பாதத்தில் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்ல தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, உம்முடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சத்தம் இந்த நேரத்தில் கேட்கப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண பார்வை உடையவர்களாக அல்ல தேவரீர், நாங்கள் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய நுண்பார்வை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை அங்கங்கே வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசியர்களும் அவருடைய பார்வைகளை நீர் தெளிவாக்கி தேவரீர் அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய அந்த நுண்பார்வையை நீர் கட்டளையிட்டு பரலோகத்தை காணவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை புரிந்து கொள்ளவும், அவருடைய பாதையில் நடப்பதற்கேற்ற ரட்சிக்கப்படுதலின் இந்த அனுபவத்தில் அந்த 3 கட்டங்களை உணர்ந்தவர்களாக கடந்து செல்லவும், முடிவிலே தேவரீர் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தரில் உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். உடைய பாதையில் எங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கணும் எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை அங்கங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் சதா சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.